ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா எங்க மரியாதை ஏத்துக்கணும். சாமிக்கு வச்ச பிரசாதம் வாங்கிக்கோங்க. நாளைக்கு நம்ம ஊர்ல மாட்டு பொங்கல், நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நானும் நம்ம பண்ணைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அங்கேயே வச்சு கொண்டாடிடுவோம். போயிட்டு வாங்க. வரங்க வரங்கய்யா. அண்ணா வணக்கம்ண்ணா. தினேஷ், அந்த சேர்மனை தூக்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. உங்க அன்பு போதும்ண்ணே. ஆடா, அன்பு தான் நிறையா இருக்குல்ல. ஒரு ஃபாரின் கார் வாங்கி தட்டுமா? அதெல்லாம் வேண்டாண்ணே. சமயபுரம் பக்கத்தில் ஒரு 8 ஏக்கர் இருக்கு, உன் பேரில் எழுதி வச்சுறேன். அதெல்லாம் எதுவுமே வேண்டாண்ணே. எதுவுமே வேணாம்னா எப்படி சார்? இதாங்க வாழைப்பழம். சரி சரி சரி, இங்க பாரு தினேஷ், இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு அஞ்சலி வேணும்ண்ணா. அஞ்சலி வேணும்ண்ணா, எனக்கு அஞ்சலி வேணும்ண்ணா. அஞ்சலி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ண்ணா. 1/2 மணி நேரத்தில் தூக்கிட்டு வர சொல்கிறேன். இப்போ வேணாம் மச்சான். நாளைக்கு எப்படி நம்ம கிராமத்துக்கு போய் மாட்டு பொங்கல் கொண்டாட போகிறோம். அங்கேயே சயின்டிஸ்டாருக்கு அஞ்சலி கல்யாணத்தை சேர்த்து முடிச்சிருவோம். சந்தோஷம் தானே? நீ வேலுவை லவ் பண்றது அவர்கிட்ட சொன்னியா? ஏ, அவர் முகத்தை பார்க்குறப்போ வார்த்தைலாம் மறந்து போகுது. பால் பெருகுது, பால் பானை பெருகுது, பொங்கலோ பொங்கல். பால் பெருகுது, பால் பானை பெருகுது, பொங்கலோ பொங்கல். ஹாய் அஞ்சலி. நேர்ல என்னால உன் முகத்தை பார்த்து சொல்ல முடியல, அதான் ஃபோன்ல சொல்றேன். மேட்ரு சொல்லு. ஐ லவ் யூ. ஒண்ணுமே கேட்கல. என்ன? ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு. வந்து ஐ லவ் யூ. என்ன உனக்கு பிடிச்சி? ஹலோ அஞ்சலி. தூக்கிட்டு வந்திருக்காங்க. போய் முகம் கழுவிட்டு கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வா. கல்யாணமா? இழுத்துட்டு போங்கடா. ஏய் மாப்ள, நம்ம இங்க ஆடிட்டு இருக்கோம், அங்க பாரு பறந்து பறந்து ஆடிட்டு இருக்கானுங்க. இல்ல மச்சான், அவங்க பறந்து பறந்து ஆடல, எவனோ உதைக்கிற உதையில அப்படியே ஆகாயத்துக்கு பறக்குறானுங்க. இவளுக்கு என்னடா சம்பந்தம்? பப்ளிக்ல ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தா அதை சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறவங்க ஐயோ பாவனு பரிதாபப்பட்டு நிப்பானுங்க. அதுவே அந்த பொண்ணுக்கு அப்பா அண்ணன் இருந்தாங்கன்னா ஐயோ வேணா விட்டுருங்கன்னு கெஞ்சி கதறுவாங்க. அதுவே ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்க, எவ்வளவு தூரம் அடியை தாங்க முடியுமோ அவ்வளோ நேரம் அடியை வாங்கிட்டு நின்று போராடுவானுங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு லவர் இருந்து, இந்த லவரும் பவரா இருந்தா எதுக்கு வரவ ரவுடியா இருந்தாலும் சரி, தாதாவா இருந்தாலும் சரி, தலைவனா இருந்தாலும் சரி, மாமன் அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு மிதிச்சே கொன்னுடுவான். இந்த மாதிரி இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு. இவனை ரெண்டா வெட்டி நம்ம ஊர்லயே புதைக்கடா.
இது ஓ ஊரு, ஓ ஆளுங்க. நான் ஒத்த ஆளு, வேரோட சாச்சிட்டல. இன்னைக்கு எதிரி மாணிக்க வாழ்க்கை க்ளோஸ். என்ன முதலாளி, இந்த டீயை சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க. எனக்கு தான் டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லைல்ல, ஏன்டா கேட்காம டீயை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? ஒரே கொட்டைக்காய் பாபு வைக்கிறா. ஏன் பாபு? டேய், கொட்டைக்காய்க்கு டீ கூட சாப்பிட்டோம். சாப்பிடு சாப்பிடு. ஏமா இந்தி நீ போயிந்தி காலங்காத்தால கஷ்டப்பட்டதுன்னா அபசகனமா பேசிக்கிட்டு. அப்ப காபி? குட் மம்மி. என்னடா இது? இந்த காப்பியாவது சாப்பிடுங்க முதலாளி. நான் என்னைக்குடா காபி சாப்பிட்டுருக்கேன்? நான் உனக்கு கேட்டணும். போடா என் உயிர் எடுக்காம. எடுக்க முடியலையே, காப்பியை குடிக்க மாட்டேன்னு தலையில கொட்டி அமிச்சிட்டேன்டா. அவனே ஏதாச்சும் குடிக்க கேட்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டேய், குடிக்க ஒரு ஜூஸ் எடுத்துடா. டாடி சக்சஸ். விஷத்தை கலக்கு. ஓ மை காட் டாட், விஷ பாட்டில் காலி ஆயிடுச்சு டாட். என்னடா பண்ணிட்டு இருக்க? மகனே ஜூஸ் எடுத்துட்டு வரியா? இந்த அப்பவே சொன்னனே அவசரப்படாதீங்கன்னு. போய் அடி வாங்கிட்டு போங்க. ஏன்டியா இந்த கொட்டைக்காய் பாபு? கார்கா உண்டுதி. ஒண்ணுல இப்படி சாஞ்சுக்க. எல்லாரும் டீல புதினால போடுவானுங்க, நம்ம கொஞ்சம் போதைக்காக கஞ்சாயில போடுறோம். அரை மணி நேரத்துல போயிடும். சால சந்தோஷம் பாபு. இந்த மாலையை அப்படியே பேலன்ஸ்க்காக பிடிச்சிக்கோ. டேய், கேட்காத போதெல்லாம் டீ காப்பி தந்து கொடுத்துட்டு இருந்தா எங்கடா கேட்ட ஜூஸை காணோம்? என்னைய வெட்ட வந்த? நீ யாரை வெட்ட வந்தாய் தெரியுமா? நீ யாரை உதைக்க வந்தாய் தெரியுமா? சமீர், என் மனைவி எப்படி இருக்கா? 2 நிமிஷத்துல குழந்தை பிறந்துரும். என்னையா உள்ளங்கையில முடி முளைச்சிருக்கு? என் கையில இருக்கிற முடி மாதிரி எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தலையில கரு கருன்னு முடி வளர்ந்துருக்கணும். குழந்தை பிறந்துருச்சியா? ஏன் என்னாச்சு? அந்த குழந்தைய கொன்னுடு. எழுபல. ஆமா சாமியாரு, அவனும் என்ன மாதிரி வழுக்கத்தலையா பிறந்து தொலைச்சிட்டான். வழுக்கத்தலையா பிறந்து இந்த சமுதாயத்துல நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட தொலைஞ்சு போகட்டும். நீ பிறக்கும் போதே இறந்துட்டதாவும், எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாவும் இந்த சமுதாயம் நம்பிட்டு இருக்குது. நீ என்ன அப்பன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதப்பா. இத நான் சொல்லணும்டா. நீ போய் வெளியே யார்கிட்டயும் நான் தான் உன் பையன் சொல்லிட்டாதடா. அதை விட மானக்கேடு வேற எதுவுமே இல்லடா. டேய், உனக்கு அழகான தம்பி ஒருத்தன் இருக்காண்டா. அழகான தம்பியா? எங்க? அதோ மம்மி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். இந்த கிண்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சோரி பிடிச்ச நரிக்கு சொக்கா போட்ட மாதிரி இருக்கான் இவன். அழகான தம்பி. ஆமா, இந்த மாணிக்கத்தை பெற்ற புண்ணியவதி எங்க? எவ்வளவு ஆசைப்பட்டு இதை வாங்கி வச்சிருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பேலாம் போட்டு உடச்சிட்டேன். இதை மறுபடியும் வாங்க முடியுமா? டேய், ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு கூட்டின்னு போங்கடா. அப்படி எல்லாம் அபத்தமா பேசாதடா. 2 அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. டேய், இது அதை விட அபத்தமா இருக்குடா. டேய், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. வாழ்க வாழ்க. குடும்பம் ஒண்ணு சேர்ந்த நேரம் உன் கல்லாவுல வந்து பணம் விழுக போறா. என்னடா ஆச்சு? அடி போடா, விழுந்துருச்சு. ஐயோ அம்மா. ஒரே கோட்டக்காய் பாபு, உன்னால இன்னைக்கு வியாபாரம்